Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்டரிஃபிகேஷன் அண்டு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, ஸோ முதல்ல நான் எஸ்டரிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு எஸ்டர் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, அப்போ ஒரு எஸ்டர் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கு தேவை ஒரு ஆசிட், அதோட தேவைப்படுறது ஒரு ஆல்கஹால், COOHனா எனக்கு ஆசிட், OH அப்படின்னா எனக்கு ஆல்கஹால். ஸோ ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எஸ்டர் மாலிகுல் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஆசிடுக்கு எக்ஸாம்பிளாக நான் பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். பென்ஸ், அப்போ C6H5 ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH ப்ளஸ். ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எத்தில் ஆல்கஹால், எத் அப்படின்றப்போ 2 கார்பன் ஆட்டம், C2H5 ஆல்கஹாலோட ஃபார்மில் எனக்கு OH. ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன செய்ய போகிறோம்? இங்கேருந்து நான் ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறேன். சரி, ஆசிட்னாலே அதோட சிம்பிள் எனக்கு H+ தான். சரிங்களா? அப்போ இங்கேருந்து H+ஐயும் ஆல்கஹால்லேருந்து OH- ரெண்டையும் சேர்த்து வாட்டர் மாலிகுலாக வெளியே அனுப்பிச்சிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். C6H5 அதை எடுத்து எழுதிக்கங்க. அடுத்ததாக COO மிச்சம் இருக்குது. இந்த பக்கம் எனக்கு மிச்சம் இருக்குது C2H5. இவ்வளோ தான் எஸ்டர் மாலிகுல். சரிங்களா? இப்போ எஸ்டர் ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா RCOOR, இதுதான் ஒரு எஸ்டர் மாலிகுல். ஸோ ஒரு எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை ஒரு ஆசிட், அந்த ஆசிடோட ஒரு ஆல்கஹால், இதுலேருந்து வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எஸ்டர் மாலிகுல் எனக்கு இங்கே ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகே, இப்போ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே இதுதான் என்னோட கார்பன் செயின். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எத்தில் குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூவெண்ட் ஆகிடும். சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பேர் வைக்கணும், எத்தில். அடுத்து கார்பன் செயின் அப்படின்றப்போ பென்சின்றது தான் கார்பன் செயின். ஸோ பென்ஸு. எஸ்டரோட நேம் எனக்கு O8ன்னு முடியும். எப்படி ஆல்கஹால்னால் ஆல்னு முடியுமோ, ஆசிட்னா ஓயிக் ஆசிட்னு முடியுமோ, அதே மாதிரி எஸ்டரோட பேர் எனக்கு O8ன்னு முடியணும். ஸோ இதோட பேர் எனக்கு எத்தில் பென்சோயேட். ஓகே, ஸோ இது எஸ்டரிஃபிகேஷன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, இப்போ ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு எஸ்டர் மாலிகுல் இருக்குது, அதை அதோட ஹையர் கிரேடாக நான் அப்கிரேட் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ எனக்கு ஒரு எஸ்டர் மாலிகுல் இருக்குது. இங்கே நான் இந்த ஆருக்கு பதிலாக CH3 வச்சுக்கிறேன். ஸ்மாலஸ்ட் குரூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். CH3, அடுத்து எனக்கு COO, இன்னொரு ஆர் இருக்குது, அந்த ஆருக்கு பதிலாக நான் எத்தில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு எஸ்டர் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், இதோட அப்கிரேடாக மேபி இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எத்தில் இருக்குது அப்படின்னா இந்த எத்தில் நான் என்ன பண்ணலாம், ப்ரொப்பைலாக மாற்றலாம். ஏன்னா ப்ரொப்பைலோட நம்பர் எனக்கு 3. இப்போ அடுத்து நான் பியூட்டைலாக மாற்றலாம். ஏன்னா பியூட்டைலோட நம்பர் எனக்கு 4. அப்போ ஒரு எஸ்டர் மாலிகுலில் அதோட அடுத்த அப்கிரேடை நான் மாற்றினேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். நம்ம புதுசாக ஒரு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் எஸ்டரிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு எஸ்டர் இருக்குது, அதை நான் அதோட ஹையர் மெம்பராக மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். இன்னொரு எஸ்டர் மாலிகுலை மாற்றுறோன்னா அதுக்கு பேர் எனக்கு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ என் கையில் இருக்குது எத்தில் அசிட்டேட். இது என்னோட கார்பன் செயினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட பேர் எனக்கு, இது ஆக்சுவலி அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அந்த அசிட்டிக் ஆசிடில் தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த H ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எத்தில் மாலிகுலை சப்ஸ்டிடியூவெண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். ஸோ நேம் எனக்கு எத்தில் அசிட்டேட். ஓகே, இப்போ இந்த எத்தில் அசிட்டேட்டோட நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆல்கஹால், அகெயின் எனக்கு ஆல்கஹால் தான், ஆல்கஹால் ஆட் பண்ணுறேன். ஒரு கார்பன், 2 கார்பன். இப்போ அடுத்து நான் ஆல்கஹால் எடுக்கும்போது 3 கார்பன் வச்சு ஒரு ஆல்கஹால், ப்ரொப்பைல் ஆல்கஹாலாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதுலேருந்து எனக்கு தேவையில்லாத எத்தில் ஆல்கஹாலை நான் வெளியே அனுப்புகிறேன். இப்போ எத்தில் ஆல்கஹால் ஃபார்மில் எனக்கு C2H5OH, இங்கேருந்து C2H5யும் இங்கேருந்து ஒரு OHையும் சேர்த்து முதல்ல எத்தில் ஆல்கஹாலை வெளியே அனுப்பிச்சிட்றேன். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். CH3COOH
OO இங்கே பேலன்ஸ் இருக்குது எனக்கு C3H7. ஓகே ஓகே இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஃபார்ம் நேம் எனக்கு எத்தில் அசிட்டேட்டை இங்கே இப்போ நான் என்னவா மாற்றிருக்கேன், ப்ரொப்பைல் அசிட்டேட்டாக மாற்றிருக்கேன். ஓகே அப்போ ஒரு எஸ்டர் மாலிகுலை இன்னொரு எஸ்டர் மாலிகுலை நான் மாற்றுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னது, எனக்கு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். இங்கே 2 கார்பன் வச்சு பார்த்துருப்பீங்க எத்தில், இங்கே எனக்கு 3 கார்பன் வச்சு அதோட ஹையர் மெம்பராக நான் மாற்றிருக்கேன். ஸோ எதுக்கு பேர் எனக்கு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இந்த ரெண்டுமே சரி, எனக்கு டேரெக்டாக நேம் கொடுத்து ஒரு 50% கேட்பாங்க. மிச்சம் இருக்க 50% எனக்கு இந்த மாதிரி ரியாக்டண்ட்டை கொடுத்துருவாங்க. 2 ரியாக்டண்ட்டை கொடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ சிம்பிள் வாட்டர் மாலிகுலை மட்டும் வெளியே அனுப்பிட்டு ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் பண்ணிருங்க எஸ்டரிஃபிகேஷனுக்கு. இதில் இந்த மாதிரி கொடுப்பாங்க, how will you convert ethyl acetate into propyl acetate. ஓகே அப்போ ப்ரொப்பைல் தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது எனக்கு தேவையில்லை, இதை வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ப்ராடக்ட்டை ஆப்டைன் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா நீங்கள் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.